வணக்கம். நான் ஆர்கேஐடி கடலூர்லேருந்து துரைராஜ் எலக்ட்ரீஷியன் ஜேடிஓ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஹவுஸ் ஒயரிங். ஹவுஸ் ஒயரிங்னா என்ன, எப்படி ஒயரிங் பண்ணுறது, வீடுகளுக்கு எந்தெந்த மாதிரியான ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம இந்த ஹவுஸ் ஒயரிங் பாடத்தில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணணும்னா ஒயர் செலெக்ஷன் பண்ணணும். இந்த ஒயர் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் முழுசாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கோ ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கோ நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது ஒயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒயரை பொறுத்து தான் அந்த பொருளோட ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு ஏசிக்கு 0.5 mm ஒயர், அதாவது சின்ன ஒயரை கொண்டு போய் நீங்கள் ஏசிக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒயர் எரிஞ்சு பொசுங்கி போயிடும். ஏன்னா ஏசியோட லோடு அதிகம். ஏசிங்கிறது அதிக லோடு எடுத்துக்கொண்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதனம். அந்த சாதனத்துக்கு சின்ன சைஸில் ஒயர் போட்டிங்கன்னா அது எரிந்துவிடும். அதே மாதிரி ஒரு எல்இடி பல்ப் இருக்கு இல்லைங்களா, இப்போ குண்டு பல்பில் எல்இடி வந்துருச்சு இல்லையா, அந்த எல்இடி பல்புக்கு 4 mm ஒயரை கொண்டு போய் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது தேவையில்லை. ஏன்னா அதுக்கு 0.5 mm இல்லை 1 mm அதிகபட்சமாக போட்டாலே நமக்கு என்னது போதுமானது. அதுக்காக போயிட்டு நம்ம 4 mm வாங்கி போட்டோம்னா காஸ்ட் வைஸ் அது வேஸ்ட்டு, நமக்கு செலவு தான் அதிகமாகும். நல்லா தரமாக போடுறேன், குவாலிட்டியாக போடுறேன் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத இடங்களில் அதிக mm போட்டு நம்ம காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தான் நம்ம ஒயரிங் பண்ணும்போது அந்த ஒயரை தரமான ஒயராகவும் லோடுக்கு ஏற்ற மாதிரியான ஒயரையும் நம்ம செலக்ட் பண்ணி ஒயரிங் பண்ணணும். நீங்கள் குட் கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கண்டக்டர்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லோரும் எந்த ஒயர் வேணாலும் எந்த லோடுக்கு வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பரவாயில்ல இந்த லோடுக்கு இந்த ஒயர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அத்தனையுமே முற்றிலும் தவறு. நம்ம எந்த லோடுக்கு எந்த மாதிரியான ஒயரை போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை கடைப்பிடிச்சு பண்ணால் தான் அது முறையான ஒயரிங் ஆகும். அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சார்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்க்ரீனில், இதுதான் அந்த லிஸ்ட்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒயரோட சைஸஸ் பாருங்கள். 0.5 mm, 0.75 mm, 1 mm, 1.5, 2.5, 4, 6, 10, 16, 25, 35, 50, 70, 95 இப்படின்னு சொல்லிட்டு ஒயரோட சைஸஸ் இருக்குது. அந்த ஒயரோட சைஸஸ் எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படிங்கிறத ரைட் சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். 0.5 mmனா 6 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். 0.75 mmனா 9 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 mm 14, 1.5 mm 18, 2.5 24, 4 32, 6 42, 10 55, 16 75, 25 100, 35 125. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயரை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆம்புங்களுக்கு தாங்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை எப்படி இந்த சார்ட் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஒயர் பாக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க, இது எத்தனை mm போட்டிருப்பாங்க, எத்தனை ஆம்பியர் வரைக்கும் தாங்குது அப்படிங்கிறத அதில் விலாவாரியாக போட்டிருப்பாங்க. நீங்கள் இதுக்காக போய் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் பட தேவையே இல்லை. எல்லா ஒயர் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது எத்தனை mm சைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஆம்பியர் ரேட்டிங்கும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குந்தன் ஒயர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் 0.5 mmக்கு இவ்வளோ தான் ஆம்பியர் தாங்குன்ட்டு நம்ம சார்ட்டில் பார்த்துருக்கோம். இதுவே நீங்கள் ஒரு ஓரியன்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்பியர் வித்தியாசப்படும். இப்போ 5 ஆம்பியர் வரைக்கும் இல்லை 6 ஆம்பியர் வரைக்கும் 0.5 ஒயர் தாங்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஓரியன்ட் ஒயரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7 ஆம்பியர் வரைக்கும் தாங்குற அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு கம்பெனிலையும் தயார் பண்ணுற ஒயர் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஆம்பியர் கண்டிப்பாக மாறும். நல்ல காஸ்ட்லியான ஒயர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து 0.5K பார்த்தீங்கன்னா 7 ஆம்பியர் வரைக்கும் தாங்குற அளவுக்கு இருக்கும், இல்லை 9 ஆம்பியர் வரைக்கும் தாங்குற மாதிரி தயார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா கடையில் போய் ஒயர் வாங்கும் போது அந்த லிஸ்ட்டை பார்க்கணும். கீழே போட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும். இது எத்தனை mm ஒயர், இது எத்தனை ஆம்பியர் வரைக்கும் தாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒயரை வாங்கணும், செலக்ட் பண்ணணும். இப்போது உங்கள் வீட்டுக்கு ஒயரிங் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் வீட்டோட லோடு
எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணிடணும். கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சர்வீஸ் ஒயரை போடணும். அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒயர்களை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு, லைட்டு, அதே மாதிரி நம்ம எர்த்திங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதுக்கெலாம் நம்ம வந்துட்டு 1 ஸ்கொயர் mm ஒயரை யூஸ் பண்ணுவோம். 1.5 ஸ்கொயர் mm எங்கே யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, வீட்டிலேருந்து ஒவ்வொரு ரூமுக்கு பிரிஞ்சு போதே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு நம்ம 1.5 ஒயரை யூஸ் பண்ணலாம். 2.5 ஒயர் அதை எங்கே யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த மெயின் போர்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபியூஸு, எம்சிபி, இந்த மாதிரி அந்த பேனல் போர்டுன்னு சொல்கிறோம் தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய மீட்ரு அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஒயரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த 4 ஸ்கொயர் mm இருக்கு இல்லையா, இது இந்த ஹீட்டரு, இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது இந்த ஹீட் பண்ணக்கூடிய பொருட்கள், ஹீட்டரு, இண்டக்ஷன் ஸ்டவ், வேறு ஏதாவது ஹீட் பண்ணுற மெட்டீரியல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 4 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணலாம். அடுத்தது 6 mm, இதை வந்து வீட்டில் ஏசிக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களிலே அதிக லோடு கொண்டது வந்துட்டு ஏசி தான். கிட்டத்தட்ட 2000 வாட்ஸ் வரைக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சியூம் பண்ணோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒயரை சரியான சைஸில் செலக்ட் பண்ணி அந்த பொருட்களுக்கு கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பொருட்களோட ஆயுட்காலம் நீடிக்கும், ஒயரும் நல்ல விதத்தில் வேலை செய்யும். சரி, இப்போ எப்படி ஒயரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் ப்ராக்டிக்கலாகவே ஒவ்வொரு ஒயரையும் நான் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறது எப்படிங்கிறத சின்னதாக பார்க்கலாம். இதுதான் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிற போல். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். புரியுதா? இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். இது எம்சிபினா தெரியும், மெயின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மெயின் சுவிட்ச் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம எம்சிபியை பயன்படுத்துகிறோம். இது லேட்டஸ்ட். இப்போது வெளியிலேருந்து ஃபேஸ் ரெட் ஒயர் எனர்ஜி மீட்டரோட ஃபஸ்ட் டெர்மினலுக்கு வருது, நியூட்ரல் செகண்ட் டெர்மினலுக்கு போகுது. இப்படி தான் சர்வீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது நியூட்ரலை எடுத்துகிட்டு வந்து நம்ம எம்சிபியோட ஒரு ஸ்விட்சில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து எம்சிபியோட இன்னொரு ஸ்விட்சில் கொடுத்துட்றோம். அடுத்தது இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மெயின் சுவிட்ச், ஒரு இஎல்சிபி. பக்கத்தில் 5 சுவிட்ச் 5 ரூமுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெயின் எம்சிபியிலேருந்து இஎல்சிபிக்கு ஃபேஸ் வருது, அடுத்து நியூட்ரல் வருது, கொடுத்துட்டோம். மேலே கீழே இருந்து ஃபேஸை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லா ஸ்விட்சுக்குமே கனெக்ட் பண்ணுறோம். ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போகிறோம், அதில் லூப் போட்டு ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3, ஸ்விட்ச் 4, ஸ்விட்ச் 5, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஃபேஸை கொடுத்துட்டோம். நியூட்ரலை கொண்டு வந்து ஒரு லிங்க் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அக்சசரிஸில் நியூட்ரல் லிங்க்குண்டு, அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் லிங்கை கொண்டு வந்து நம்ம அங்கே வச்சு கொடுத்துட்றோம். இப்போ சுவிட்ச் 1லேருந்து சுவிட்ச் போர்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். சுவிட்சிங்கெலாம் இருக்குது இல்லைங்களா, அது சுவிட்ச் போர்டில் கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3, ஸ்விட்ச் 4, ஸ்விட்ச் 5, இது அத்தனையில் இருந்தும் நீங்கள் அவுட்புட் எடுத்து உங்களுக்கு தேவையான ரூமுகளுக்கோ இல்லை சுவிட்ச் போர்டுகளுக்கோ நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ நம்ம சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு லேம்புக்கு ஒரு ஃபேஸும் நியூட்ரல் லிங்க்லேருந்து ஒரு நியூட்ரலும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், ஸ்விட்சை போட்டால் லைட் எரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி மீட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்குற மெத்தட். சிம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம். வெரி சிம்பிள், ஒயரிங்கும் ரொம்ப வெரி சிம்பிள் தான். இப்படி தான் நம்ம கனெக்ஷன்ஸை எனர்ஜி மீட்டருக்கு கொடுத்து அங்கேருந்து நம்ம வீடுகளுக்கு சப்ளைவை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறதுக்கு ஒயர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒயரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சர்வீஸ் எப்படி எடுக்கிறது,
மீட்டருக்கு எப்படி கொடுக்கறது, மீட்டர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு எப்படி போகுது, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மற்ற ரூமுகளுக்கெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இந்த ஒயரிங், ஹவுஸ் ஒயரிங்கை பற்றி அடுத்த டாப்பிக்கில் நம்ம இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை கவனித்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.